வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலமும் மறைந்திருக்கும் அதிசயங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புத வரலாறுகளில் ஒன்றுதான் சகஸ்கரலிங்கா. கர்நாடகாவில் உள்ள இந்த இடம் நீருக்குள் மறைந்திருக்கும் ஆயிரக்கணக்கான சிவலிங்கங்களை கொண்டது. ஒரு இடத்தில் 1000 லிங்கங்கள் செதுக்கப்பட்டிருப்பது சும்மா அதிசயமா இல்லையா? இன்று நாம் இந்த மர்மம் நிறைந்த இடத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். சகஸ்கரலிங்கா கர்நாடக மாநிலத்தில் சிர்சி என்ற இடத்திலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இங்கு ஓடும் ஆறு தான் ஷால்மால் ஆறு. இந்த ஆற்றின் அடிப்பகுதியில் கற்களை செதுக்கி உருவாக்கப்பட்டிருக்கும் 1000த்திற்கும் மேற்பட்ட சிவலிங்கங்களே சகஸ்கரலிங்கா. வரலாற்று குறிப்புகள் படி 1678 முதல் 1718 வரை ஆட்சி செய்த சதாசிவ நாயக்கர் என்பவரே இந்த இடத்தை உருவாக்கச் செய்தார். அவர் சிவபக்தரானதால் ஒரு சிறப்பு யாகம் போலவே 1000 சிவலிங்கங்களை செதுக்கி வைக்க உத்தரவிட்டார். இதற்கு சகஸ்கரலிங்கா என்றே பெயர் வந்தது. இந்த லிங்கங்கள் கல் மேடைகளிலும் ஆற்றின் அடிப்பகுதியிலும் சில சமயம் கரைகளிலும் செதுக்கப்பட்டிருக்கும். இதை பார்க்கும் பொழுது அக்காலத்து சிற்பிகளின் திறமைக்கும் பக்திக்கும் வியக்க வேண்டியிருக்கிறது. முக்கியத்துவம்: இந்தியாவின் பல இடங்களில் சிவலிங்கம் காணப்பட்டாலும் இங்கே காணப்படும் லிங்கங்களின் சிறப்பு வேற. மக்கள் நம்பிக்கையின்படி இங்கே நீராடினால் பாவங்கள் கழியும். குடும்பம் நலன் வேண்டி ஜோடிகள் வந்து வழிபடுகிறார்கள். சிவபெருமானின் அருள் கிடைக்கும். மேலும் மக்கள் இதை சிறிய காசி என்றும் அழைக்கிறார்கள். காசியில் சிவனை வழிபடுவது எவ்வளவு புண்ணியமோ அதே புண்ணியம் இங்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. சகஸ்கரலிங்காவை சிறப்பாக்கும் விஷயம் என்னவென்றால், ஆண்டு முழுவதும் லிங்கங்களை பார்க்க முடியாது. மழை காலத்தில் நீர் அதிகமாக இருக்கும் பொழுது சிவலிங்கங்கள் அனைத்தும் நீரில் மறைந்திருக்கும். கோடை காலத்தில் ஆற்றின் நீர் வற்றும் பொழுது மறைந்திருக்கும் ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் வெளியே தெரியும். அந்த காட்சியை பார்த்தவுடனே பக்தியோடு சேர்ந்த மர்ம உணர்வும் மனதில் தோன்றும். மேலும் சிலர் இதை ஜோதிட கணக்குகளோடு இணைத்து பார்க்கிறார்கள். 1000 என்ற எண் பிரபஞ்ச சுழற்சி, யோக விதிகள், சக்தி பீடம் ஆகியவற்றை குறிக்கும் என்று சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இன்னும் பல கேள்விகள் பதில் சொல்லாமல் இருக்கின்றன. ஏன் இந்த லிங்கங்கள் நீருக்குள் தான் செதுக்கப்பட்டன? எதற்காக 1000 என்ற எண்ணை மட்டும் தேர்வு செய்தார்கள்? இது சாதாரண பக்தி வேலையா அல்லது வானியல் சக்தியா? தொடரும்.